நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நீங்கள் நிறைய சேதப்பட்டு ரொம்ப காரியங்களை நீங்க இழந்து போய் ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை நீங்க காணப்படலாம். அநேக நஷ்டங்களுக்கு மத்தியில வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? நீங்க எடுத்த பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு இல்ல, நீங்க ஆரம்பிச்ச படிப்பை உங்களால முடிக்க முடியல, உங்க ஜாப்பை உங்களால கண்டினியூ பண்ண முடியல, எல்லாம் சேதம், எல்லா விதத்திலும் சேதத்தை பெற்றுக்கொண்டு ஒரு காரியத்தை சொல்றீங்க. ஏன் எனக்கு இப்படி நடக்குது? எனக்கு யாராவது ஏதாவது ஒண்ணு செஞ்சிட்டாங்களா? எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருதுன்னு சொல்லி நீங்க அடிக்கடி கேள்வி கேட்பது உண்டு. கர்த்தர் இன்றைக்கு உங்க கூட பேசுகிறார். லூக்கான சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாதுங்க. அதுக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்றார். சர்ப்பங்கள், தேள்கள், அது உங்களை சேதப்படுத்தாது. சத்ரு உங்களை சேதப்படுத்த முடியாது. அப்படி என்றால் ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வந்தா பிசாசுடைய காரியங்களோ மனுஷீக வல்லமைகளோ உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. இதுவரைக்கும் பிசாசு பல காரியங்களை உங்களை சேதப்படுத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருந்து சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறபடினாலே ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. இதுவரைக்கும் வந்த சேதங்கள் எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு இப்ப அறிக்கையிடுங்க. ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். லூக்கா 10:19 ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. சேதப்படுத்த தேவன் விட மாட்டார். அப்படி நீங்க விசுவாசிப்பீங்கன்னா நான் சொல்லுகிறேன், உங்க சேதப்பட்ட எல்லா காரியத்தையும் கர்த்தர் மறுபடியும் தருவார். எப்படி யோபுவுடைய காரியத்துல பிசாசு எல்லாத்தையும் சேதப்படுத்தினா பாருங்க, முழு சரீரத்தையும் சேதப்படுத்தினா, ஆசீர்வாதங்களை சேதப்படுத்தினா, பிள்ளைகளை சேதப்படுத்தினா, ஆமென், பேரை சேதப்படுத்தினா, ஆனா கர்த்தர் விடலையே, பரிசுத்த ஆவியானவர் விடலையே, இயேசு கிறிஸ்து விடலையே. ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கொடுத்தாராம். அதே போல எதெல்லாம் உங்க வாழ்க்கையில சேதப்பட்டுச்சோ, எதெல்லாம் உங்களை விட்டு போச்சோ, அதையெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு அதை தந்து ரிவார்டாய், உங்களுக்கு பரிசாய், டபுள் போர்ஷனா கர்த்தர் தர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிங்க. நான் சொல்லுகிற வார்த்தை ஆமென் உங்களை சேதப்படுத்தாதுன்னா, வியாதி உங்களை சேதப்படுத்தாது, மாந்திரிகம் உங்களை சேதப்படுத்தாது, மனுஷனுடைய தூஷணமான வார்த்தை உங்களை சேதப்படுத்தாது, சாபங்கள் உங்களை சேதப்படுத்தாது. கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் சேதப்படாமல் நீங்கள் தேவனுக்காக செதுக்கப்படுகிற நல்ல ஒரு சிற்பமாக தேவன் உங்களை ஆமென் உருவாக்குவாராக. கர்த்தர் நாளில் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. God bless you.